செஞ்சு தரீங்களா? பணியாரம் வேணுமா? அப்ப இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி கொடு, நானே பணியாரத்தை சுடுறேன். ஒரு ஆம்பளை பையனவே பாத்திரம் சொல்றீங்க, படிக்க வேண்டாமா? வாயிலே சூடு வைக்கணும்டா. மாம்பளை பைய பாத்திரம் கழுவ கூடாதுன்னு என்கிட்டயே வந்து சொல்றியா? பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். சின்ன பையனா இருக்கியே, இந்த வேலையில உன் தலையில கட்டக்கூடாதுன்னு தான் பேசாம இருக்கிற. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணுமாக்கும். யாப்பா பாரு, வீட்டு வேலையை பெருசா சொல்றீங்க. ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு அம்மாவும் வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலை பார்க்கறாங்க தெரியுமா? இதுக்குமா அடிச்சீங்க? உன்னை எல்லாம் அடிக்காம என்ன பண்றது? எவ்வளவு திமிரா பேசுற என்கிட்ட நீ? வெத்த புள்ளன்னு பாத்துட்டு இருக்கறானாக்கோ. இல்லைன்னா என்ன பண்ணுன்னு தெரியுமில? தெரியும். என்ன பண்ணுவ? சோத்துல ரசம் வைப்பீங்க தெரியுதுல? போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. ஒரு பணியாரம் கேட்டு வந்தது மகா தப்பு. பணியாரம் கேட்டது தப்புலடா, திமிரு நான் பேசுனதுக்கு தான் அது அடியாக்கும். வர வர இந்த பிள்ளைங்க நம்மள மாதிரி வளருன்னு பார்த்தோம்னா அவங்க அப்பன மாதிரி இருக்குதுங்க. ரெண்ட பெத்த ஒண்ணுக்கு கூட நம்ம அறிவு காணும்.